பலப்படுத்தி இப்போ உங்க வீட்டு வாசல்ல ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாருன்னா உங்க வீட்டு வாசலின் தாழ்பாள்களை ஆண்டவர் என்ன செய்யணும் விரும்புறார்? பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்கு முன்னாடி உன் தாழ்பாள்கள் பலப்படணும். இன்னைக்கு நிறைய உன் தாழ்பாள்கள் பலனற்றிருக்கு, உன் தாழ்பாள்கள் சத்து ஈஸியா உள்ள நுழையிற மாதிரி இருக்கு. இன்றைக்கு ஆண்டவரே என் தாழ்பாள்களை நீங்க பலப்படுத்தணும். ஆண்டவரே என் வீட்டின் வாசல்களில் இருக்கிற தாழ்பாள்களை, என் கதவுகளில் இருக்கிற தாழ்பாள்களை என் தெய்வம் பலப்படுத்துவீர்களாக. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க அதுக்காக? இன்னைக்கு இந்த நாட்கள்ல நம்ம அதுக்காக ஜெபித்தாகணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆவியானவர் என்ன பேச விரும்புகிறா? என் இந்திய கத்தத்தாண்ட அப்போ அவர் தான் வேலையை போட்டார். 2ஆம் வசனம் வேலி அடைச்சது யாரு? ஆனா அதே 5ஆம் வசனம் சொல்லுது அது வேலிகளை என்ன பண்ணிட்டாரு? ஏன் அந்த வேலிகளை ஆண்டவர் தகர்த்து போட்டார்? ஏன் ஆண்டவர் அந்த வேலியை தகர்த்து போட்டார்? வேலியை தகர்த்து போடுறதுக்கு காரணம் என்ன? தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் வேலியை தகர்த்து போடுவதற்கு காரணம் என்ன? நீங்க சங்கீதம் 89ஆம் சங்கீதம் சீக்கிரமா 40-41 வாசிங்க. அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கி வழிநடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள். அவனை என்ன பண்றாங்க? கொள்ளையிடுகிறார்கள். யார் அந்த கொள்ளை? திருடவும் கொல்லவும் அழிக்கவும். இப்ப அந்த கொள்ளையினா பிசாசு அவன் என்ன பண்றான்? எப்போ நம்முடைய மதில்கள் தகர்க்கப்பட்டதோ அப்ப பிசாசு என்ன செஞ்சிருவான்? நம்முடைய வாழ்க்கை என்ன ஆக்கிடுவான்? அங்க படிச்சோம் பறித்து விடுவான், இங்க என்ன பண்ணுவான்? கொள்ளையடிச்சு விடுவான். சபை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் பிசாசுக்கு என்ன கொடுக்க கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அவனுக்கு எதிர்த்து இல்லை. அப்பொழுது பிசாசானவன் நம்மை விட்டு ஓடி போவான். இவனை என்ன பண்ணிட்டானா? கொள்ளையாடுகிறார்கள். அவன் அயலாருக்கு நிந்தையானான். அவன் தன் அயலாருக்கு நிந்தையானான். அவன் சத்துருக்களின் வலது கையை நீ உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்தி. யாரு சந்தோஷிக்கிறாங்களா? விரோதி, சத்துரு. வேதம் சொல்லுது உன் கை, மீகாவுல படிக்கிறோம், உன் கை யார் மேல உயரும்? உன் விரோதியின் மேல் உயரும். ஆனா இங்க வசனம் சொல்லுது இப்ப யார் சந்தோஷப்பட்டிருக்காங்கன்னா அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்தி. ஏன் இதெல்லாம் நடந்துச்சு? ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா மதில்கள் தகர்க்கப்பட்டிருக்கு. என்ன இருக்கு? என்றைக்கு நம்முடைய வேலி எடுக்கப்பட்டதோ ஒன்றை புரிந்து கொள்ளணும். என்றைக்கு நம்முடைய மதில் தகர்க்கப்பட்டதோ, என்றைக்கு நம்முடைய அழைப்புகள் எல்லாம் அந்த அழைப்புகள் எல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கிறதோ அன்றைக்கு பிசாசுக்கு கொண்டாட்டம். நம்முடைய வாழ்க்கையில ஈஸியா இன்னைக்கு நம்மளை பலப்படுத்துற ஆண்டவரே, என் வாசல்கள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறதா? என் தாழ்பாள்கள் பலப்படுத்தி இருக்கிறதா? என் மதில்கள் இடியாமல் இருக்கிறதா? ஆண்டவரே, என்னுடைய வேலை எடுக்கப்படாமல் இருக்கா? என்னுடைய அழைப்பு தகர்க்கப்படாமல் இருக்கா? அப்படி இன்றைக்கு உங்களை நீங்களே யோசிக்கிறோம். ஏன் இதெல்லாம் நடந்துச்சு? இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா புலம்பை 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பவும் சீக்கிரமா. புலம்பலின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எல்லாம் திருப்பினாங்க. நல்லா கவனிங்க. முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. ஐயோ ஐயோ, ஆண்டவர் தமது கோபத்தில் சீயோன் குமாரத்தியை மந்தாரத்தினால் மூடினார். தமது கோபத்தில் சீயோன் குமாரத்தியை மந்தாரத்தினால் மூடினார். அவர் தமது கோபத்தின் நாளிலே தமது பாதபீடத்தை நினையாமல்
ஆயிற்று? அந்த யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எத்தனை அழகானவைகள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனா இப்போ இந்த யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாம் என்ன பட்டப்பட்டிருக்கு? விழுங்கப்பட்டிருக்கிறது. அவர் யூதா குமாரத்தின் அரண்களை எல்லாம் தமது சிரத்திலே இடித்து, இப்ப அரண்கள் எல்லாம் இப்ப என்ன பட்டிருக்கு? அந்த அரண்கள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கு. இடித்து கரையோடு தரையாக்கி போட்டார். இப்ப அந்த அரண் இல்ல, மதில் இல்ல. இதெல்லாம் யாருக்கு? யூத குமாரத்துக்கு, யாக்கோபின் வாசஸ்தலத்துக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இதெல்லாம் ஏன் நடந்துச்சு? ஏன் அந்த வேலி எடுக்கப்பட்டது? இன்றைக்கு இந்த ஜெபத்தில் ஒன்று நம்ம புரிந்து கொள்ளணும். நம்முடைய வாசஸ்தலங்களை கர்த்தர் அழகா வச்சார். நம்முடைய பட்டணத்தின் அரண்கள் பெறங்கள் இருந்துச்சு. உன் அரணை காத்துக்கொள். ஆனா இன்னைக்கு இந்த அரண் என்ன ஆயிட்டு? இடித்து தரையோடு தரையாக தரையாக்கி போட்டார். ராஜ்யத்தையும் அதன் பிரபுக்களையும் பரிசுத்த குலைச்சலாக்கினார். அவர் தமது உக்கிர கோபத்திலே இஸ்ரவேலின் கொம்பு முழுவதையும் வெட்டி போட்டார். சத்துருவுக்கு முன்பாக அவர் தமது வலது கரத்தை பின்னாக திருப்பி சுற்றிலும் இருப்பதை பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையை